கோயம்புத்தூர் சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்குள்ள ஒரு 3 பிஹெச்கே வீடு வாங்குற பிரைஸ் ரேஞ்சிலே ஒரு 4 பிஹெச்கே வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். அது இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 2.25 சென்ட் இடத்துல கட்டியிருக்கனால இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம்ஸ் காம்பாக்டா சின்னதா இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து பெரிய பார்க்கிங் ஏரியா, வீட்டுக்குள்ள வந்து நல்ல ஸ்பேசியஸான ஒரு லிவிங் ஹால் அட்டகாசமா ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்கு தனியா ஒரு கிச்சன் டைனிங்கும் இருக்கு. அது போக தனியா ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பெட்ரூம்ஸுமே மாஸ்டர் பெட்ரூமா தாங்க இருக்கு. அதுக்கு பெரிய பெரிய அட்டாச்டு பாத்ரூம், ஓப்பன் பால்கனி, வீட்டை சுத்தியும் நல்ல செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலயும் அந்த 4th பெட்ரூம் வீட்டோட டெரஸ்ல மல்டி பர்பஸ் ரூம் இருக்கிற மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷன்ஸ்க்கு இருக்கிற மாதிரியான மல்டி பர்பஸ் ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்க வந்து சேல்ஸுக்காக 2 வீடு கட்டியிருக்காங்க. அதுல ஒரு வீடு குடியே வந்துட்டாங்க. இன்னும் ஒரு வீடு தான் இருக்கு. அந்த வீடு தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டை பத்தி முழுசா வீட்டோட ஃப்ரண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். 2.25 சென்ட் இடம் வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல 20க்கு 60ங்கிற பிளாட் டைமென்ஷன் எடுத்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பிஹெச்கே வீடை ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தம் இங்கே 2 வீடு கட்டியிருக்காங்க. அதில் ஒரு வீடு வந்து கட்டி குடியே வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பார்க் இருக்குது. பார்க் ஏரியா ரிசர்வ் சைட்டுங்க. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம். அதுபோக இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா நல்லா காமாக பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ளே போய் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உட்டன் பிளாங்க்ஸ் வச்ச மாதிரியான டிசைன் ஒர்க்கு, லெஃப்ட் சைடில் வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து பால்கனி ஏரியான்னு கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து டீசெண்டாகவும் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட் வந்து ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்து இங்கேயும் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பேட்டர்னில் மெட்டல் கேட்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 18க்கு 19ன்னு 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியா. அது போக நிறைய 2 வீலர் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃப்ளோரிங் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமுலைங்க. இங்கே வந்து போர்வெல் இருக்குது. அது போக வாட்டர் சம்பும் இங்கேயே கட்டியிருக்காங்க. சீலிங்கில் வந்து சின்ன சின்ன ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. மைல்டான பெயிண்டிங் ஒர்க்கோட இந்த வால்ஸ் ஃபுல்லாமே பெயிண்ட் ஒர்க்கும் அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இபி மீட்டர் பாக்ஸும் இருக்குது. இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குங்க. இந்த வால்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் வந்து இருக்கிற இந்த ஒன் சைட் வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் வந்து சீலிங் வரைக்குமே உபயோகப்படுத்தியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து ஒரு மெட்டல் கிரில் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி தான் இந்த மெயின் டோர் இருக்குது. தேக்கு மரத்தில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டோட மெயின் டோர் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இங்கே 16க்கு 16ங்கிற அளவில் வந்துருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு வந்து லைட் கலர் தீமில் நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குற மாதிரி மைல்டான கலரில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் வந்து உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த போர்டை ஃபுல்லாமே ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஜிப்சம் போர்டு பாதியும் இந்த போர்டு உட்டன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த WPC போர்டை வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு வந்து இங்கே 2 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ, உட்டன் விண்டோஸ் இருக்குது. அது போக ஒரு UPVC விண்டோஸும் இந்த லிவிங் ஹாலில் பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் நல்லாவே எடுத்து கொடுக்குது. அது போக இந்த மல்டிமீடியா டிவி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வாலில் இருக்குது. எல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மார்மனேட் டிசைன்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிரே வித் டார்க் கலரில் தீமில் இருக்குது. பேஸ் கேபினெட்டு, அது போக டிவி மாட்டிக்கிற மாதிரி பெரிய போர்டு, அது போக ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எல் ஷேப்பில் ஒரு பார்டர் ஒர்க்கு. இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஒர்க்கெலாம் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் லிவிங் ஹாலை க்ராஸ் பண்ணி இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே பார்க்குறது நம்ம வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இப்போ நம்ம பார்க்குற இந்த டைனிங் ஸ்பேஸோட அளவு 8க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஸ்டோரேஜுக்கான வால் ஷெல்ஃபெல்லாம் இந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாலே இந்த கிழக்கு பார்த்த மாதிரி தனியாக இந்த வீட்டுக்கு ஒரு பூஜா ரூமும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜா ரூமோட அளவு 5க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து கடப்பாக்கள் வச்சு 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் இருக்குது. அடுத்தது நம்ம கிச்சனை பார்த்தலாம். கிச்சன் வந்து வாஸ்துப்படி இந்த வீட்டோட அக்னி மூலையில் தான் இருக்குங்க. இந்த கிச்சனோட அளவு வந்து 8க்கு 6ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் இருக்குது. ஃபுல்லாமே வந்து கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டு, சிங்க் வந்து SSTயில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. குட் வாட்டருக்கு போர் வாட்டருக்கு 2 பைப் கனெக்ஷன்ஸு, அப்புறம் ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. வெளிச்சத்துக்காக ஒரு UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து சீலிங் வரைக்குமே இந்த மாதிரி 3D பிரிண்டட் டைல்ஸு, அங்கே எக்ஸாஸ்ட் ஃபேனும் மாட்டியிருக்காங்க. எல் ஷேப்பில் இருக்கிற அந்த RCC லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்குது. பேக் சைடில் வந்து கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே இருக்கக்கூடிய அந்த பேஸ் கேபினெட்டில் இருக்க மாடுலர் கிச்சனுக்கான ஸ்டோரேஜ் யூனிட் நிறைய பண்ணியிருக்காங்க. கட்லரி யூனிட்டு, அப்புறம் சிலிண்டர் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸு, ஆயில் பில்லோ ட்ரே, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டும் இந்த கிச்சனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த பெட்ரூம்ஸையும் பார்த்தலாம். இது பெட்ரூமோட டோருங்க. இந்த மாதிரி
சிம்பிளாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோராக பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து கன்னிமூலையில் இருக்குது, சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக பெரிய பெரிய யூபிவிசி விண்டோஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. க்ரீன் வித் சாண்டல் கலர் தீமில் வாலுக்கு ஃபுல்லாமே கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு, அது போக இன்டி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. வால்ட்ரோப் கபோர்டு, லிண்டல் லெவல் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் ஒர்க்கு, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் மிரரும் இந்த வால்ட்ரோப் கபோர்ட்லேயே இன்பில்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர். இந்த மாதிரி வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் ஒரே மாதிரியான பேட்டர்னில் வால் டைல்ஸு, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே 3D பிரிண்டர் டைல்ஸு, அது போக வெஸ்டர்ன் கிளாசெட்டு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ், டவல் ராட், இந்த மாதிரி எல்லா ஃபிட்டிங்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வென்டிலேட்டருக்கான இந்த விண்டோஸும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது அட்டாச்டு பாத்ரூம். அடுத்தது நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டு, வீட்டுக்கு தேவையில்லாத இந்த ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி இங்கே ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிச்சிறேன். இங்கே வந்து யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். இங்கேயுமே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. எஸ்எஸ்டியில் வந்து ஹேண்டல்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே வந்து எல் டைப்பில் வந்து ஒரு லாபி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸ்க்கும் போகிற மாதிரி, பால்கனி ஏரியா போகிற மாதிரி, 2 பெட்ரூம்ஸ் போகிற மாதிரி இந்த லாபி ஸ்பேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிற நம்ம செகண்ட் பெட்ரூமையும் பார்த்துடலாம். இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்ட்ரெயிட் அந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அப்படியே டிட்டோ அதே மாதிரி இந்த 10க்கு 16 அளவில் செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி உட்டன் ஸ்டோரேஜ் யூனிட்டு, வால்ட்ரோப் கபோர்டு, லிண்டல் லெவல் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸும் இருக்குது. அதே கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இதோட அட்டாச்டு பாத்ரூமும் 6க்கு 5ங்கிற அளவில் தான் இந்த அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. கிரே வித் லைட் கிரே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூமையும் பார்த்துடலாம். தேர்ட் பெட்ரூம் போகிற வழியில் இருக்கிற இந்த பேசேஜோட அளவு 5க்கு 16ங்க. இங்கேயும் சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டாக சீலிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட தேர்ட் பெட்ரூம். இங்கேயும் ஸ்டோரேஜ் ஒர்க்குக்கான வாட்டர் கபோர்ட், லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக யூபிவிசி விண்டோஸ் இங்கே 2 கொடுத்துருக்காங்க இந்த சைடு வாலில். இது 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் ரொம்ப பெருசு, நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசெட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பால்கனி ஏரியா பார்த்துடலாங்க. பேசேஜோட கடைசியில் இருக்குது. இது வந்து ஒரு கவர்ட் பால்கனி ஸ்பேஸ். இந்த பால்கனியோட அளவு 10க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் டைல்ஸு லைட் கலரில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து பேரப்பட்டு வாலுக்கு பதிலாக ஹேண்டல்ஸ் வந்து டஃப் அண்ட் கிளாஸோட ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. சீலிங்லேயும் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அப்புறம் ஊஞ்சல் மாட்டிக்கிற மாதிரி ஹூக் இருக்குது. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற 4th பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இங்கே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னும் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸ்க்கு கீழேயும் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரூமோடு இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஹெட்ரூமோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் ஓப்பன் டெரஸ், அது போக இங்கே வந்து 4th பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த 4th பெட்ரூமோட அளவு 10க்கு 16ங்க. ஸ்டடி ரூமு, அப்புறம் ஐடி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபர்பஸ் ரூம், பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம் அந்த மாதிரி எல்லா ரூமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 4th பெட்ரூமை. இதோட அளவு 10க்கு 16. இங்கே வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் இருக்குது. அப்புறம் கார்னரில் இங்கே வந்து வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 6க்கு 5ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இண்டியன் கிளாசெட் டைப்பில். அடுத்தது நம்ம இப்படி 4th பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா ஓப்பன் டெரஸுங்க. இந்த இடத்துல வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, அது போக தொட்டி மாதிரி இங்கே வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸை. இங்கேருந்து டெரஸ் போகிறதுக்காக மெட்டல் ஸ்டெப்பும் இருக்குது.
துணி காய போடுறதுக்கான இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததும் மேலே டெரஸுங்க. காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 அடிஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. சுற்றி பார்க்க முடியும். இந்த ஏரியாலேயே ஸ்கூல்ஸு, அப்புறம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு, பெரிய பெரிய வீடாக தான் நல்ல ஒரு பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் வடவள்ளி தொண்டாமுத்தூர் ரோட்லேருந்து ஜஸ்ட் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை வந்து 1,10,00,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இந்த வீட்டை வந்து பாருங்கள்.